என் இனிய நல்உறவின் உறவுகளே, நாம் இன்று 19 சனிக்கிழமை 7:25 இருக்கின்றோம். நாம் தூய ஆவியின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் பரிந்துரையாலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 94 1 2 3. இன்றைய வாசகம் விடுதலை பயண நூல் 12:37-42. இஸ்ரேல் மக்களை அவர்கள் இறைவனின் ஆசிரால் அவர்கள் இடம்பெயர்ந்து சென்றது. அவர்கள் கொண்டு வந்த மாவும் கெட்டு போகாமல் புளிப்பற்ற அப்பமாக அவர்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை சுட்டு அப்பங்களாக அவர்கள் அது புளிக்காமல் இருந்தது. எவ்வளவு அதிசயம்! இறைவனின் அதிசயம். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 12:14-21. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. மத்தேயு 12:14-21. இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். நம்முடைய கடவுள் எல்லாரும் எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் விடுபட்டு சுதந்திர பறவைகளாக சிதறடிக்கப்பட்டு பறக்க வேண்டும் என்று ஆசைப்படும் கடவுள். இதனால் தான் மோசே வழியாக அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு விடுதலை அளித்தார். மோசே வழியாக அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு நற்செய்தியில் முதல் வாசகத்தில் இயேசு எல்லாரையும் குணமாக்கினார் என்று படிக்கின்றோம். ஒரு மனிதனை 7 விதமான நோய்கள் பற்றலாம். வறுமைக்கு ஒன்றே ஒன்று விடுதலை. மற்றவர்கள் பணக்காரர்கள் உண்ணும் உணவை அன்றன்றைக்கு அவர்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து அதிகமாக அவர்களிடம் வைத்திருப்பது, அது அவர்கள் மற்றவர்களுடைய பொருள். அதனால்தான் இன்று வறுமை தலைவிரித்தாடுகிறது. தனிமை. பிள்ளைகள் படிக்க வைக்க வேண்டுமென்று பெரிய ஆசை பெற்றோருக்கு. ஆனால் அவர்கள் படித்தவுடன் தன் சொந்த ஊரில் வேலை பார்க்க விருப்பமில்லை. அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அதிக சம்பாதிக்க வேண்டும், அதிகம் நமக்கு பணம் தர வேண்டும், அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். இதனால் பெற்றோர்களின் தனிமை, நோய், நமக்கு வரும் நோய்கள் ஒவ்வொன்றுக்கும் இறைவன் நமக்கு ஒரு மருத்துவரை ஏற்படுத்தியிருக்கிறார். அவரே மருத்துவராக நமக்கு வந்து உதவி செய்கிறார். அந்த நோய் என்னவென்றால் நாம் படும் வேதனைகள். பிறரை குற்றமாக்குவது, பிறர் மேல் பழி சொல்வது, பிறரை பழித்துரைப்பது, அபாண்டமாக சிலர் மேல் குற்றத்தை சுமத்துவது, பழி போடுவது. இதுபோல்தான் நாம் நோயினால் வாடுகிறோம் என்ற அந்த நோயில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேய். நமக்கு சில சமயங்களில் ஆடுவோம் பாருங்கள், நம்மளை போல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் அது போல் ஒன்று. 5 பாவம். எது ஒருவரை இச்சையோடு நோக்குவது என்பது பாவம். ஆனால் என்ன செய்கிறார் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் பல ஊடகங்களில் தெரிந்து கொள்கிறோம். அதனால் பாவம் என்பது ஒருவரை இச்சையோடு நோக்குவது மட்டுமல்ல, பிறர் உடைமையை விரும்பக்கூடாது, பிறர் மனைவியை விரும்பக்கூடாது. இதுபோல் நாம் 10 கட்டளைகளில் சரியாக இருக்கிறோமா என்பதற்காக அது. மரணம். இது யாருமே விலை கொடுத்து வாங்காத ஒன்று. இறைவன் நம் அனைவரையும் மீட்டது அவருடைய இரத்தத்தினால். அதனால் அவரையே சந்தித்த அந்த மரணம் நம்மை விடுமா? மரணம். பயம். எதுக்கு எடுத்தாலும் சிலருக்கு பயமாக இருக்கும். ஆனால் தப்பு செய்யும் போது பயப்பட மாட்டாங்க. கன்ஃபெஷன் தொட்டிக்கிட்ட போகும்போது பயம் வரும். இதுதான் நாம் செய்வது. நம்மிடம் இருக்குது பயம். தம்மிடம் குணம் பெற விரும்பியவர்களிடம் விலையாக கேட்டது அவர்களது நம்பிக்கையை குணமளிப்பதற்கு. முன்னாள் நோயாளர்களை பார்த்து இயேசு என்ன கேட்டார் என்பதை மத்தேயு நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறேன். மத்தேயு 9:28. ஒரு புனிதர் இருந்தாராம். அவர் ஜெபம் செய்யும் போது அல்ஃபோன்சஸ் ராட்ரிகஸ் என்ற புனிதர், அவர் ஜெபம் செய்யும் போது அவர் வாயிலேருந்து ரோஜாக்கள் வருமா.
இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிசயமாக தான் இருக்கும். ஆனால் அந்த புனிதர் எவ்வளவு விசுவாசத்தோடு அன்னை மரியாளினுடைய வார்த்தைகளை உச்சரித்திருந்தால், அவர் வாயில் அவர் எவ்வளவு அனுபவித்து அதை சொல்லியிருந்தால் அவர் வாயில் அதை ரோசா மலராக வெளிவந்திருக்கும். நாமும் ஜெபமாலையை அன்போடு ஆற்றலோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போம், பயனை அடைவோம். இதோ நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மனம் மாற, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க, மற்றவர்கள் மேல் பழி சுமத்தாமல் இருக்க, பகைமையை மன்னிக்க, விரோதத்தை விரட்டி அடிக்க, இதோ நாம் இன்று அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று முடிவெடுப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.